ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, ஏன் நான் வாழ்க்கையில் எதுவுமே எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. இந்த சாயப்பா தினமும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே நடந்த பாடு இல்லையேன்னு வருத்தத்தோடும் கொஞ்சம் மனசில் கோபத்தோடும் இருக்கிறாய் அல்லவா? இப்போது நான் சொல்கிறத கேட்டுட்டு நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் தானாக உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா செய்வேன் என்று சொல்லவே. உனக்கு உன் வாழ்க்கையை பற்றி தெரியாமல் புரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையை எழுதி வச்ச இந்த சாயப்பா எனக்கு எல்லாத்தையும் பற்றி நன்றாக தெரியுமல்லவா? உனக்கான நல்லதையும் உன் விருப்பத்தை நிறைவேற்றும் விஷயங்களையும் இந்த சாயப்பா எப்போதும் செஞ்சு முடிச்சிட்டேன். அதற்கான பிரதிபலனை, அதற்கான பதிலை எல்லாம் நீ நாளைக்கு உணர்வாய் என்று சொல்லவே. யாரோ உன்னை பற்றி ஏதோ கற்பனையாக பேசுகிறாங்க, கதை கட்டி விடுறாங்க, வதந்தியை பரப்புகிறாங்கன்னா அதுக்காக நீ எதுக்காக கவலைப்படுற? உனக்கு உன்னை பற்றி தெரியாதது அவர்களுக்கு எதுவும் தெரிஞ்சு விட போகிறதில்ல. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் கண்டுக்காம நான் எப்படின்னு எனக்கு தெரியும், நான் உண்மையாக நேர்மையாக தான் இருக்கேன்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டுப்போ. இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாதது உன்கிட்ட இருக்க நகையோ காசோ பணமோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களோ அல்ல, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான். ஏன்னா ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உடம்பு சரியில்லைனாலும் அல்லது ஏதாவது உனக்காக சொல்லணும் செய்யணும்னாலும் மனிதர்கள் தான் வந்து நிற்கணுமே தவிர இந்த பொருட்கள் வந்து நிற்க முடியாது இல்லையா? அதனால் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை நீ எப்போதும் கூட வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் அது உன் நல்லதுக்காக தான் நடக்குதுன்ற அந்த புரிதல் உனக்கு இருக்கட்டும். உன் வாழ்க்கையை எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒதுங்கி போக தான் செய்வாங்க, உறவுகள் எல்லாம் ஓடி ஒளிய தான் செய்வாங்க. அப்போது நீ கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நீ சந்தோஷமாக இருக்கும்போது உன் கூட வந்து நிற்கிற இந்த உலகம் நீ கஷ்டப்படும் போது உனக்கு வந்து துணையாக நிற்க மாட்டாங்கன்றது தான். உனக்கு எப்போதும் வாழ்நாள் முழுவதும் துணை நீயே தான் என்பதை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோ. அதே நேரத்தில் சுற்றி இருக்க உறவுகள் உனக்கு நல்லது செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் கூட அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச்சும் பழக்கமும் வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. உன் ஆசையை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கானது என படைக்கப்பட்ட எதையுமே உன்னை விட்டுட்டு நான் வேறு யாருக்கும் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல் நடக்காமல் தள்ளி போனாலும் அது கிடைக்காம போகாது. தாமதமாகும் விஷயங்களையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு நிமிஷம் கூட வாழ்க்கையில் அப்படியே இருந்துட போகிறதில்ல. நிமிஷங்கள் போய்கிட்டே இருக்கும், நேரமும் காலமும் கடந்துக்கிட்டே இருக்கும்போது நீ எதுக்காக எதை நினச்சி வருத்தப்படுற? ஒவ்வொரு நொடியும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுன்ற நினைப்போடு வாழ பழகு. எல்லா மனிதர்களும் வாழும் வாழ்க்கை வேற, அவங்க வாழணுன்ற ஆசைப்படுற வாழ்க்கை வேற. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையிலையும் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கலன்னு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்படுற வாழ்க்கையவே உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ மன அமைதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு வாழ்வதற்கு இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு வழிகாட்டுறேன். நீ எப்போதும் எதை பற்றி யோசிக்காத. உன்னை திட்டுறவங்க கிட்டையும் உனக்கு கோபத்தை வரவழைக்கிறவங்க கிட்டையும் எரிச்சல் ஊட்டுவர்களிடம் இருந்தும் நீ விவாதம் செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா தேவையில்லாமல் உன் உடம்பும் மனசுக்கும் தான் பாதிப்பு உண்டாகும். உன்னை பிடிக்காதவங்களோ அல்லது உனக்கு பிடிக்காதவர்களோ யாராவது இருந்தால் நீ அமைதியாக அவர்களை விட்டு விலகி போயிடு. என்ன நடந்தாலும் அதை யோசித்து நீ மனசு உடைஞ்சு போகக்கூடாது. அதே போல் அடுத்தவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து நீ துவண்டு போகவும் கூடாது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி நீ உன் நிம்மதியை இழந்துவிட வேண்டாமேன்னு சொல்லவே. ஒருத்தர்கிட்ட பலமுறை பேசுவது நட்பல்ல, அவரை பற்றி மற்றவங்க கிட்ட தவறாக பேசாமல் இருப்பதே நட்பு. எல்லாரிடமும் நல்ல விதமாக பேசு, நல்லதையே நினச்சி பேசு. உன்கிட்ட காசு பணம் இருந்தால் செலவழி, உனக்கு பிடிச்சதை வாங்கு. இல்லாத போது அமைதியாக மௌனமாக இருந்துவிடு. கடன் வாங்கி நீ ஆசைப்பட்டதை வாங்கணும்னு நினைக்காதே. கடன் பிரச்சனையில் மாட்டிக்காதே. கடன் எப்போது இருந்தாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் நிம்மதியை குலைக்கும் விஷயமாகவே மாறும். அதனால்
கடன் வாங்கணும்னு நினைக்காம இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை மனநிறைவோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. தவறாக எழுதியது பேனாவாகவே இருந்தாலும் எல்லாரும் அந்த பேப்பரை தானே கிழிச்சு போடுறாங்க. அப்படிதான் சில பேர் தவறு செஞ்சாலும் தப்பே செய்யாத இன்னொருத்தர் மேலே பழியும் பாவமும் விழுகும். அப்படி ஓ மேலே யாராவது பழி சுமத்தினாலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா எனக்கு தெரியுமல்லவா, யார் தப்பு செஞ்சாங்க, யார் தப்பாக பேசுனாங்க, யார் தப்பானவங்கன்னு. இந்த அப்பாவை விடாப்பிடியாக இறுக்கமாக பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எந்த மனக்குழப்பமும் வேண்டாம். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் மேலே எந்த தவறும் இல்லைங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபித்து உன் தேவைகளையும் உனக்கு அள்ளி கொடுக்க தான் போகிறேன். எல்லா தகுதியும் திறமையும் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ அமைதியாக பொறுமையாக இரு. எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. உன் தலைமையில் இருக்கிற பாரத்தையும் உன் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க கவலைகளையும் இந்த சாயப்பா நான் இறக்கி வச்சு உன் விருப்பப்படி நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி செய்கிறேன். காரணம் இல்லாமல் எல்லார் மீதும் அன்பு வைக்க வேண்டாம். எல்லாருக்கும் நீ உண்மையாக இருந்தாலும் அது நாளைக்கு உனக்கே பிரச்சனையாக வந்து சேர்ந்துடும். உன் எண்ணம் தான் உனக்கான வாழ்க்கையை நிர்வனம் செய்து நல்ல எண்ணங்களை நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா அது உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். நம்பிக்கையோடு நீ எது நடக்கும்னு நம்புகிறாயோ அதை நிச்சயம் இந்த சாயப்பா நாளைக்கு உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ என்னையே உலகமாக நினச்சி நான் உனக்கு நல்லது செய்வேன் நம்பி காத்திருக்கும் போது என் அன்பு குழந்தையான உன்னை விட்டுட்டு நான் ஒருபோதும் விலகி போயிட மாட்டேன். தேவையில்லாமல் கவலைப்படவும் வருத்தப்படவும் வேண்டாம். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன். நீ என்னை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டீன்னா உனக்கு தேவையான அனைத்தையும் நானே சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் என் தங்கமே. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா அசையும் அசையாத உயிரினங்கள் பொருட்கள் என அத்தனை விஷயங்களிலும் நீ மரியாதையோட பார்க்க பழகு. ஏன்னா நீ என்னை மதிக்கணும் வணங்கணும் நினச்சின்னா நான் படைச்ச இந்த உயிரினங்களையும் பொருட்களையும் ஜீவராசிகளையும் கூட நீ மதிச்சு தானே ஆகணும். அதுதான் உண்மையான பக்திமானுக்கு அடையாளம். வாழ்க்கையில் எப்போதுமே நீ நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது இன்னொன்றுமா இருக்குன்னு தானே இத்தனை நாளாக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போது நீ நினச்சதே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா செய்ய வந்திருக்கேன். வாழ்க்கையில் துன்பம் வரும்போது அதை கண்டு பயந்து ஓடக்கூடாது. துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் தைரியமாக நின்று எதிர்கொள்ள கற்றுக்கோ. உன் கூடவே இருக்கிற இந்த சாயப்பா உன் வலியையும் தோல்வியையும் தாண்டி ஏமாற்றத்தை போக்கி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் மனசில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறுங்கிறத தீர்க்கமாக முடிவு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு செயலில் ஈடுபடு. எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. காலத்தின் சூழலும் சோதனைகளும் உன்னை விட்டு புரியாமல் விலகி போகிற மனிதர்களும் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ எதுக்கும் சோர்ந்து போக வேண்டாம். இருளான உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை விடியலுக்கு நான் தயார் செய்கிறேன். உன் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ மனம் தளராமல் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பா உன்னை கைப்பிடிச்சு தூக்கி நிறுத்துவேன். நீ மனசு உடஞ்சி போய் கண்ணீரோடு என்னை எப்போது நினச்சியோ அந்த நிமிஷமே நான் உன்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். நீ எனக்காக ஏற்றி வச்ச அந்த தீபத்தின் ஒளி மூலமாகவே உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் நான் தீர்த்து வச்சிருவேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் நீக்கி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக ஆக்க போகிறேன். உன் வாழ்க்கை இப்போது சரியான திசையில் நகர ஆரம்பிச்சிருச்சு. நீ தேவையில்லாமல் மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்காதே. எப்போதுமே குடும்பம் பொறுப்பு எதிர்காலம்னு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா அது இன்னுமே உன்னை சோர்வடைய வைக்கிறது. பார்த்தியா, என்ன நடக்குதோ அது சரியான நேரத்தில் சரியாகவே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ பொறுமையாக இரு. நீ போகும் பாதையில் இந்த சாயப்பா நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை கொடுக்குறேன். ரொம்ப நாளாக என்ன செய்ய போகிறோம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியாமல் இருந்த அந்த பிரச்சனைகளையும் இப்போது இந்த சாயப்பா சரி செய்கிறேன். சரியான மனிதர்கள், உனக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல மனிதர்கள் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போது அவர்களை நானே உன் கூட கொண்டு வந்து சேர்க்குறேன்.
உனக்கு சவாலாக இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கான உதவிகளை செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. துன்பத்திலும் சோகத்திலும் இருக்கும் உனக்கு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் உருவாக்கி கொடுத்துட போகிறேன்.